வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மே மந்த் ஃபுல்லாக ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் தண்ணியில் வந்து நிறைய உப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், மே மந்த் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருந்தது டேப் வாட்டருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சிங்க் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி அந்த அளவுக்கு, ஏன்னா தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் வரும். அந்த டைமில் வந்து ஃபுல்லாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதை தான் வந்து என்ன சமைக்கிறோமோ எல்லா பொருள்களையுமே வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது டேப் வாட்டர் வர டைமில் பிடிச்சி வச்சுட்டு அதை பிடிச்சி வச்ச தண்ணியை எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த சிங்க்கை சுற்றி அந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வச்சு பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால கான்சென்ட்ரேட் பண்ணி ரெகுலராக வந்து தேய்ச்சி விட முடியல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாஷ் மிஷின் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் அந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உப்பு வந்து அதிகமாக படிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து இந்த டைல்ஸில் உள்ள டைல்ஸ் கிளீனர் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்பிக் வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுவேன் பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கெலாம். அதை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ஒயிட்டாக படிஞ்சிரும், ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஆயிரும் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து எப்போயுமே ஹார்பிக் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் பார்ப்பேன். அந்த சேனலில் வந்து டைல்ஸ் கிளீனர்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் இந்த வீடியோவிலே காட்டுறேன். ஸோ என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் அந்த சேனல் வந்து நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வந்து அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து அது சேல் பண்ணுறது தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டைல்ஸ் கிளீனர்னு தான் அது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் தான் அது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நிலாக்குட்டி சேனல். ஸோ அந்த சேனல் தான். ஸோ அந்த டைல்ஸ் லிக்விட் வந்து இதில் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாகவே, ரொம்பலாம் யூஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிவிட்டு ட்ராப்பாக ஒரு 10 ட்ராப்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தேய்ச்சி எடுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரஷ் வச்சு, ஸோ நல்லா ஹார்டான ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி இந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, வாஷ் மிஷின் ஓரமாக இருக்கிற டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணனால தான் இந்த வாஷ் மிஷின் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கோடு. ஸோ இது வந்து அந்த ஆசிட் யூஸ் பண்ணனால இப்படி ஆனது தான். ஸோ என்ன தான் அழித்து தேய்ச்சாலும் அந்த நார்மல் ஒரிஜினல் கலர் வர மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி படிஞ்ச உப்பு கரைகள் எல்லாமே வந்து இந்த டைல்ஸ் கிளீனர் ரொம்பவே நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணிடுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவும் தேவையில்லை. மெயினாக இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எஃபர்வெசன்ஸ் வந்து நம்ம நோஸ்குள்ளே வந்து போகிறதில்ல. அதாவது ஒரு மாதிரி நெடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அது வந்து நமக்கு வந்து நோஸ்குள்ளே போகிறதில்ல. ஸோ நார்மல் நமக்கு கடையில் கிடைக்கிற ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ பக்கத்தில் நம்மளால் நிற்கவே முடியாது. அந்த மாதிரியும் இது இல்லை, ரொம்பவே லைட்டராக இருக்குது. பட் ஆனால் டைல்ஸ் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுது. மேபி நீங்கள் 6 months 3 months அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஈவன் பாத்ரூம்லேயுமே வந்து ஒரு 1 monthly ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் தேய்க்காத இடம் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது. ஸோ இந்த டைல்ஸ் கிளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா வெயில் படும்போது எடுத்த வீடியோ. காலையில் மார்னிங் ஒரு 7:30லேருந்து 9:30 வரைக்குமே வந்து எங்கள் கிச்சனில் நல்லா வெயில் வந்து உள்ளவே வரும். ஸோ கிளாஸ் டோருன்றனால
ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியும். பட் ஆனால் நான் நேரடியாக பார்க்கும்போது வந்து நார்மலாக டைல்ஸ் வந்து அந்த பிளாக் டைல்ஸ் வந்து நல்லாவே க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வாஷ் பேஷன் தான் நான் ஆல்ரெடி டைல்ஸ் க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணி வேறு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நேராக பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்காது. நேராக இருக்கும்போது நல்லாவே ஷைனிங்காகவே இருக்கும். மேக்ஸிமம் வந்து எப்போயுமே எனக்கு இந்த கவுண்டர் டாப், இந்த கிச்சன் ஏரியா, வாஷ் பேஷன் எல்லாமே வந்து எனக்கு நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். நான் எப்போயுமே போட்டு தேய்ச்சிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் தேய்ச்சி அதை நீட் பண்ணி வச்சா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சர்ச் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது நைட்டில் எடுத்தது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா. இப்போது நான் இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணியிருந்த வீடியோ வந்து பகலில் எடுத்தது. நான் சொன்ன மாதிரி சன்லைட் உள்ளே வரும்போது எடுத்தது. இந்த நைட்டில் லைட் போட்டு எடுக்கும்போது இது நார்மல் டைல்ஸ் கலர்லேயே வந்து கிளியராக இருந்துச்சு. ஸோ எல்லா உப்புமே வந்து நல்லா நீட்டாக எடுத்துருச்சு. அதோடு நமக்கு ஸ்ட்ரெயினும் ரொம்ப ஆகலை. அதுதான் ப்ளஸ் வந்து என்னென்னா ரொம்ப வந்து காரம்லாம் நம்ம மூக்கிலலாம் ஏறாமல் ரொம்பவே மைல்டாக இருக்குது. அதே நேரத்தில் க்ளீனும் பண்ணிடுது. ஸோ அதுதான். பட் ஆனால் இது வந்து லைட்டாக உப்பு கரை இருந்துச்சுன்னா இது பெஸ்ட்டு. பட் கொஞ்சம் அதிகமாக உப்பு கரை இருக்கிற டைல்ஸ்க்கெலாம் இது வந்து அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. ரொம்ப அதிகமாக உப்பு கரை இருந்துச்சுன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற நம்ம கடைகளில் கிடைக்கிற நார்மல் ஆசிட் பாட்டில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.